சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. குட் ஈவினிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் சாரி 9th ஸ்டாண்டர்ட் சாரி 6th ஸ்டாண்டர்ட் என்ன ப்ரோ மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, முதல் கட்டமாக நீங்கள் பாஸ் ஆக போகிறீங்க. அதனால தான் இந்த அறிவிப்பு மாற்றி மாற்றி பேசுனதுக்கு. 10th இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பேப்பர் கரெக்ஷன் ஈஸினா, அப்போ உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்றத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கப்பா, கொஸ்டின் பேப்பரில் டோட்டல் மதிப்பெண் 60 மதிப்பெண்கள்ப்பா. சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக. 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன். இது தமிழ் மீடியம். ஃபஸ்ட்டு 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 8 மார்க். சரி, ஓகே. அடுத்த 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அதியமான் நாலந்தா பல்கலைக்கழகம், கங்கை ஆறு, 90 டிகிரி அச்சக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பொறுத்துக வந்து கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா சுருக்கமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கொஸ்டினை எழுத சொல்லியிருக்கிறாங்கப்பா. அந்த 7 கொஸ்டினை 21லிருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 கொஸ்டினை வந்து கொடுத்துட்டு இந்த 10 கொஸ்டினில் சாலிடாக வந்து 7 எழுத சொல்லியிருக்கிறாங்க. நம்மளால எழுத முடியுமா? 7 கொஸ்டினை எழுதுறதுக்கான சான்ஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, அசால்ட்டாக 7 1 மார்க்கை 7 2 மார்க்கை எழுதிடலாம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறேன். 21வது நடுகள் அல்லது வீரக்கல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்வ வம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 23 ஹீனர்கள் என்போர் யார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பல்லவர்களின் கட்டடக்கலையை விவரி அப்படின்னு சொல்லிட்டு 24வது சொல்லியிருக்கிறாங்க. 25 ஆசியாவிலேயே காணப்படும் மிக முக்கியமான துறைமுகங்களின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 26 தலைநேரம் என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 27 பேரிடர் விளக்குக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 28 மக்களாட்சி என்றால் என்ன? மக்களாட்சி அப்படின்னா மக்களே ஒரு தலைவரை, ஒரு அரசியல்வாதியை மக்களே மக்களுக்காக தேர்ந்தெடுத்து கொள்ளும் ஆட்சி மக்களாட்சி. ஃபினிஷ்ட். அடுத்தது 29 உன் மாவட்டத்தில் மாநகராட்சி இருப்பின் அதன் பெயரை எழுதவும். ஜெனரல் கொஸ்டின். அடுத்தது 30வது வந்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள் எவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து 2 மார்க். 21லிருந்து 30 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 7 எழுதுனீங்களே வந்து போதும். ஸ்மார்ட்டான 2 மார்க் எல்லாமே ஈஸியாக வந்து எழுதலாம்ப்பா, 100%. ஓகேங்களா? அடுத்தது பகுதி ஈல 6 டீட்டெயில் கொடுத்துட்டு அதில் 4 டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அதில் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் பெண்களின் நிலை குறித்து விவாதிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 32வது கட்டிடக்கலைக்கு பல்லவர்கள் ஆற்றிய பங்களிப்பு பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனாகவே நம்ம எழுதலாம். 33வது பேரிடரின் வகைகள் யாவை, அவற்றை படத்துடன் விளக்குக அல்லது விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 34வது முக்கிய அச்சக்கோடுகள் யாவை, அவற்றை படத்துடன் விவரிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 33வது வந்து பாருங்க, இது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு டீட்டெயிலுக்கு 5 மார்க் அப்படின்னா 35வது வந்து பாருங்க, நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி ஒப்பீடு செய்து வேறுபாடு தருக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 36 வந்து ஓன் கொஸ்டின்ப்பா. சாலை பாதுகாப்புகளை குறித்து உங்களுடைய 5 முழக்கங்களை வந்து எழுதுக. ஸ்லோகன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து எழுதிருவீங்களே. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சப்பையான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிங்கன்னா அசால்ட்டாக வந்து நீங்கள் எழுதிருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள், வினாத்தாளுடைய அமைப்புகள். ஓகேங்களா? அடுத்தது இதை முடிச்சிட்டிங்கன்னா தென்னிந்திய ஆறுகள் வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிப்பிட்டு வரைக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து பாருங்கள், கொர்க்கை கொடுத்துருக்குறாங்க. செகண்டு காவிரி பூம்பட்டினம் கொடுத்துருக்குறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா முசிறி கொடுத்துருக்குறாங்க. 4th உறையூர் கொடுத்துருக்குறாங்க.
5th மதுரை கொடுத்துருக்குறாங்க, 6th கன்னியாகுமரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்குறாங்க. மேப் வந்து 6 மார்க்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல் ஒரு 20 மார்க்கு. அதற்கு பிறகு வந்து 2 மார்க் ஒரு 14 2 மார்க்கு. அதற்கு பிறகு இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக, கோடிட்ட இடம், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இது அனைத்துக்குமே மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 6த்துக்கான சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.